நான் சொல்கிற இந்த கிராஃப்ட் மேட்ச்சில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா tung 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 sahur. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த அக்கா தான் அந்த கேமில் டான்ஸிங் லேடி. ரியல் லைஃப்பில் டான்ஸிங் லேடின்னு ஒரு அக்கா இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இந்த அக்கா அந்த கேமில். கேமோட கான்செப்ட் உங்களுக்கே தெரியும். மொதல் சொன்ன 2 பேர் வச்சு அந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் கேம் அவ்வளோவா ஸ்டோரி நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஸ்டார்டிங்கில் எந்த இடத்துல வந்தீங்கன்னா அண்ணி வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போவார். ஐஎம்சான் கீழே தள்ளி விட்டு போயிட்டான். அடுத்து அப்படியே எந்த இடத்த வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் இப்போ சர்வே பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல பெருசாக பார்க்க ஒன்றும் இருக்காது, வெறும் மரமாக தான் இருக்கும். சரி, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ராட்சச மாதிரி ஒருத்தன் வருவான். கையில் அழுத்தி பிடிக்க மேக்ஸ் ஃபேனை கொடுத்துருவாங்க. நீ இப்போ அவனை அழுத்தி பிடிச்சி முடிக்கிறதா இங்கே கான்செப்ட்டு. ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் அவனை டக்குன்னு முடிச்சிட்டேன். சரி, இந்த ஃப்ரிட்ஜை டக்குன்னு கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். டக்குன்னு இங்கே பாவன் படத்தை கலந்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு காடு மாதிரி இருக்கும். சரி, அந்த காடுக்குள்ளே வருவன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே தான் தலைவனோட என்ட்ரி இருக்கும். யாரும் ரொம்ப திக் பண்ணாதீங்க, தலையன் சகூர் தான். டக்குன்னு எம்ஃபன் விருன்னு ஓட ஆரம்பிச்சிருவியான். ஏன்டா கேம்னாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. என் விளக்கமாக குச்சி ஃபைஃபில் வந்துட்டு மரத்தை தள்ளி விட்டு ஓட்டியான். அதை முடிச்சதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 4 மரத்தை ஒண்டி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதுக்கடுத்து அக்காவோட என்ட்ரி, டான்ஸிங் லேடியோட என்ட்ரி. அடுத்த பாட்டில் அதை பார்ப்போம். பை கைஸ்.